Hi friends, welcome to South Indian Food Court. சூப்பரான வெஜிடபிள் பீஸா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். பீஸா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் பண்ணிக்கலாம். சாஸ் பண்ணுறதுக்கு இப்போ 3 தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் இந்த சைஸ் அளவு எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை மேலே எக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் வெந்தோன்னே நமக்கு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும், எல்லா பக்கமும் ஈஸியாக வந்துடும். இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிற அந்த இதையும் எடுத்துடலாம். இப்போ 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துடலாம். நான் காஞ்ச மிளகாய் 5 சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா கலர் மாறி வரணும், அது வரைக்கும் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம தோல் உரிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த தக்காளியில் உள்ள தோல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியிலும் உள்ள தோல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை, இந்த வெங்காயம் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். சாஸ் பண்ணுறதுக்கு இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 2 பெரிய பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறணும், அப்போ தான் நல்லா சாஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சீசனிங் சேர்த்துக்கலாம். இட்டாலியன் ஸ்டைல் ஹெர்ப் பிளெண்டுங்கிற சீசனிங் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ ஆர்கானோ எது வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த சீசனிங் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பீஸா சாஸ் மாதிரி நல்லா அப்படியே கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய் தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஏற்கனவே நம்ம மிளகாய் போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. சால்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு கட்ட மறந்துட்டேன். இந்த பீஸா சாஸில் 4 பீஸா வரைக்கும் பண்ணலாம், பெரிய பீஸா. இப்போ பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு, இதை இறக்கிடலாம். இப்போ பீஸா டோ பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கிளாஸில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டரை தான் எடுத்துக்கணும், அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும். இப்போ இந்த ஜீனியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா கரையிட்டோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா நொற பொங்கிட்டு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மாவு வந்து உங்களுக்கு நல்லா புஃப்னு கிடைக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பவுலில் நான் ப்ளைன் ஃப்ளோர் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம்.
இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழுத்தி நல்லா பிசைகிறோமோ அப்போ தான் நல்லா பீஸா வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பீஸா வந்து சாஃப்டாக வரும். இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த பவுலில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவுலேயும் மேலெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுடுங்க அப்படியே. அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து டபுளாக பொங்கி வரும். இப்போ 2 hours ஆகிடுச்சு. இது எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நல்லா பலூன் மாதிரி இப்படி குத்துனா நல்லா உள்ளார போகும். இந்த மாதிரி தான் இப்போ நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை எடுத்து திருப்பி 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும். இப்போ ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளாரெலாம் போய் ஏர்லாம் லாக் ஆகிடுங்க, வெளில வந்துடும், பபுள்ஸ்லாம் இருக்கும். அதை நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இந்த டோ எடுத்து நம்ம பீஸா பேனில் வச்சிடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். நடுவில் மட்டும் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரம் மட்டும் குண்டாக இருக்குது, நடுவில் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி வச்சுங்க. இப்போ ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் பண்ணு மாதிரி உப்பி வராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் குத்தி விட்டு வச்சுடுங்க நடுவில் ஃபுல்லாக. இப்போ இதை மேலே 3 ஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ மோசரல்லா சீஸ் வச்சுருக்கேன். இதை நல்லா இது மேலே தூவி விட்டுடலாம். உங்கள்கிட்ட மோசரல்லா சீஸ் கிடைக்கலன்னா பீஸா சீஸ் ஒன்றும் கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் நல்லா தூவி விட்டாச்சு. அது மேலே டாப்பிங்ஸ் வைக்கிறதுக்கு ஆனியன், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், கொஞ்சம் ஆலிவ்ஸ் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே இதை நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ரெட் கலர் கேப்சிகமாக எடுத்து அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ரெட் கேப்சிகம் எல்லாத்தையும் வச்சாச்சு. க்ரீன் கேப்சிகமும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் கேப்சிகம்லாம் வச்சுட்டு கொஞ்சோண்டு சீஸ் தூவிட்டுருக்கிறேன். அது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா தூவி விட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது மேலே வந்து நம்ம இப்போ ஆலிவ்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றிடும் வச்சுருங்க. இப்போ இது மேலே நம்ம வந்து சீசனிங் சேர்த்துக்கலாம். நான் வந்து இட்டாலியன் ஸ்டைல் பேஸ் ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கார்லிக் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கம்பல்சரியாக சேர்க்கணுன்னு இல்லை, இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அவனில் வச்சிடலாம். இப்போ அவனை வந்து 200 டிகிரி Fahrenheit 20 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது அவனில் வச்சுட்டு வந்துடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ரெடி ஆயிடுச்சு பீஸா. எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு. பீஸா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.